வணக்கம். இந்த வீடியோவில் ஃபெல்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான வால் ஹேங்கர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஃபெல்ட் மெட்டீரியல்ஸ் வந்து விதவிதமான கலர்ஸில் கிடைக்கும். செட்டாக ஒரு 10 கலர்ஸ் வந்து நம்ம வாங்கிக்கலாம். மோஸ்ட்லி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் வால் ஹேங்கர் உள்ளே வந்து ஸ்டிஃபாக வைக்கிறதுக்காக இந்த மாதிரி என்கிட்ட ப்ளைவுட் இருந்துச்சு. அதில் சின்னதாக ஒரு சைஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். எட்ஜஸ் எல்லாம் நான் செலஃபன் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். ஏன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அதுக்காக. ப்ளைவுட் தான் வேணும்னு இல்லை, ஏதாவது கார்ட்போர்ட் பீசஸ் இருந்தால் கூட நம்ம எந்த ஷேப்பில் செய்ய போகிறோமோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபெல்ட் மெட்டீரியல் வந்து நான் ஒரு தடவை ஆர்டர் பண்ணுறப்பையும் ஒரு மாதிரி கிடைக்குது. சில நேரம் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், சிலது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ எப்போவுமே வந்து நம்ம ஏதாவது ஒரு கிஃப்ட் செய்ய போகிறோம் அப்படின்னா என்னென்ன கலர் வேணும், எந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ப்ரீ பிளான்டாக ஒரு பேப்பரில் வந்து ரஃப்பாக வரைஞ்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் செய்ய ஆரம்பித்தா ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் என்னோடய ரஃப் பிளான் தான் காமிச்சேன். ஒரு குழந்தைக்கு வந்து ஃபஸ்ட்டு பர்த்டேக்காக கிஃப்ட்டு தான் நான் செஞ்சிட்ருக்கேன். பிளான் பண்ணப்போ நான் சும்மா ஒரு ரெக்டாங்கிள்குள்ளே அந்த குழந்தையோட நேம் அப்படி இருக்கிற மாதிரி பிளான் பண்ணேன். பட் செய்கிறப்ப வந்து கேக் மாதிரி செய்யலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் ஒரே ஒரு ஃபெல்ட் ஷீட்டை எடுத்துகிட்டு ஒரு கேக் ஷேப்க்கு கட் பண்ண போகிறேன். இந்த மெட்டீரியல் வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நம்ம அடிக்கடி செய்ய செய்ய நல்லா ப்ராக்டிஸ் கிடச்சிடும். அதுக்கப்புறம் நம்மளோட பிளான் படி என்னென்ன ஷேப் வேணுமோ, எந்தெந்த கலரில் வேணுமோ அந்தந்த கலர்ஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ இது வந்து ஒரு கேக்கோட ஸ்லைஸ் அந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கலர் காம்பினேஷன் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ அந்த குழந்தையோட நேம்க்கு வந்து லெட்டர்ஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது எல்லாமே கட் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டிச்சிங் தெரிஞ்சவங்க வந்து தேவைப்பட்டால் உள்ளே வந்து டாய் ஃபில்லிங் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை ஸ்டிச்சிங் தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஃபேப்ரிக் க்ளூ கடையில் கிடைக்கும். அதை வாங்கி நம்ம எல்லாமே எப்படி கலர் ஷீட் செய்கிறப்ப ஃபெவிகால் போட்டு பேஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த மெட்டீரியலில் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி நம்ம எல்லாமே ஒட்டிடலாம். நான் வந்து இப்போ இதில் மேலே இருக்கிற அந்த கேக் போர்ஷன் மட்டும் உள்ள டாய் ஃபில்லிங் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஒரு வால் ஹேங்கர் செய்கிறோம்னா ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட் ரெண்டுமே இருக்கும். நான் இப்போ வந்து பேக் சைடில் வரதை எல்லாமே த்ரெட் போட்டு ஒட்டியிருக்கேன். எந்த மாதிரி செய்ய போகிறேன் அப்படின்னு ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த பீசஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இதை ஸ்டிச் பண்ணணும்னு அவசியம் இல்லை, வேணும்னா ஃபேப்ரிக் க்ளூ போட்டு கூட நம்ம ஈஸியாக ஒட்டிடலாம். காயறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், காய வச்சிடணும். இதில் நான் கேண்டில் மாதிரி அதில் வந்து OHP ஷீட் வச்சு தைச்சிருக்கேன். அதில் வந்து குழந்தையோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுக்கலாம். அப்புறம் கீழே வந்து அந்த கேக் ஸ்லைசஸில் வந்து பேபியோட நேம் இருக்கும். இப்போ K ஃபார் கைட் அப்படிங்கிறதுனால நான் கேக் கீழே கைட் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் I ஃபார் ஐஸ்கிரீம் செஞ்சுருப்பேன். A ஃபார் ஆப்பிள், R ஃபார் ராக்கெட், அடுத்து லாஸ்ட் A வந்து பிறந்தநாள் டேட், A ஃபார் April 5th. அதே நீங்கள் இந்த மெட்டீரியலை ஒர்க் பண்ண உங்களுக்கு விதவிதமான ஐடியாஸ் கிடைக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சு பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிற மற்ற வீடியோஸும் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.